கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை தமிழின் ஆன்மா, திருக்குறளின் உயர்வு, உலகெங்கும் தமிழ் பண்பாட்டின் பெருமை ஆகியவற்றை உலகுக்கு எடுத்துக்காட்டும் சின்னமாக திகழ்கிறது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த சிலையின் உயரம் 95 அடி, அதாவது 29 மீட்டர். அதற்கு கீழே 38 அடி உயர மேடை பீடமும் உள்ளது. மொத்த உயரம் 133 அடி. அர்த்தம் என்னன்னா, 133 அடி என்பது திருவள்ளுவர் எழுதிய 133 அதிகாரங்களை குறிக்கிறது. அறம்ல 38 அதிகாரங்கள், பொருள்ல 70 அதிகாரங்கள், இன்பம்ல 25 அதிகாரங்கள், எல்லாம் சேர்ந்துதான் 133 அதிகாரங்கள். 2000 ஆண்டு ஜனவரி 1 அன்று பொதுமக்கள் பார்வைக்காக இந்த திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இதனுடைய எடை சுமார் 7000 டன். பாரதிய சாம்ராஜ்ய கலை மற்றும் தமிழரின் சிற்பக்கலை கலந்து உருவாக்கப்பட்டது. இந்த திருவள்ளுவரின் நிலைப்படைப்பு சிலை அஞ்சலையுடன் நிற்பது போல் காட்சியளிக்கிறது. ஒரு கையில் திருக்குறளை குறிக்கும் சின்னம் உள்ளது. முகபாவனையில் சிந்தனை, அறிவு, கருணை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. அலைகள் மோதும் இடத்தில் உயர்ந்து நிற்கும் இந்த சிலை தூரத்திலிருந்தே தெரிகிறது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. பல மாநிலங்களிலிருந்து கல் கொண்டு வந்து இந்த சிலை செதுக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் பாறையின் மேல் உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டு அதன் மேல் சிலை வைக்கப்பட்டுள்ளது. பகலில் சூரியன் வெளிச்சத்திலும் இரவில் மின் விளக்குகளில் அதிசயமாக பிரகாசிக்கிறது. திருவள்ளுவர் சிலை அருகே சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளது. கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் கடலின் நடுவே உள்ள பாறைத்தீவில் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் சிலை சாம்பல் நிற கிரானைட் கற்கள் கொண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான காலம் 1979 தொடங்கி 1990களில் வேகமாக முன்னேற்றம் கண்டது. ஆனால் இதனுடைய திறப்பு நாள் 1 ஜனவரி 2000. பல ஆட்சி மாற்றங்களை கண்டு 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று புதிய நூற்றாண்டின் ஆரம்ப நாளில் திறந்து வைக்கப்பட்டது. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். சிற்பி டாக்டர் வின்சென்ட் மற்றும் அவரது குழு சுமார் 3000 கல் செதுக்குனர் தொழிலாளர்கள், பொறியாளர்கள் இணைந்து 10 வருடங்களுக்கு மேலாக உழைத்து இந்த சிலையின் வடிவம் பண்டைய தமிழ் முனிவர்களின் பாணியில் கொண்டு வந்து வைத்துள்ளனர். உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதோடு தமிழின் சிந்தனை செல்வத்தை அறிந்து கொள்ள இந்த திருவள்ளுவர் சிலை உதவுகிறது. படகு சேவை. கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து சிறிய படகுகள் மூலம் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லலாம். பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு பத்தாது. இங்கே வர கூட்டத்துக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தாது. கண்டிப்பாக நம்ம கடற்கரையிலிருந்து டைரெக்டாக ஒரு பிரிட்ஜு திருவள்ளுவர் சிலைக்கோ விவேகானந்தர் ராவுக்கோ நம்ம போடணும். கூட்டம் அதிகமாக இந்த ஷிப்புக்காக கால் கடுக்க மணிக்கணக்காக நம்ம நின்றுட்டு ஃபேமிலி எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு கடற்கரையிலேருந்து டைரெக்டாக பிரிட்ஜு ஒன்று போடுறது புத்திசாலித்தனம். என் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கழக ஆட்சிகள் இதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளவு உயரம் கொண்ட இந்த சிலையில் இருந்து கொண்டு 3 முப்பெரும் கடல்கள் சங்கமிக்கும் இந்த இடத்தை பார்ப்பது அலாதியான ஒரு இன்பத்தை தருகிறது. பார்ப்பதற்கும் கடல் ஒருபுறம், அமைதியான கடல் ஒருபுறம், இருவேறு சங்கமங்கள் இந்த பக்கத்தில் தெரியுது. இப்போ நாம் திருவள்ளுவர் சிலையை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கி போகிறோம். நேராக விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறோம். இங்கே வெளியே போகிறதுக்கு உண்டான வழி கிளியராக தமிழ் இங்கிலீஷில் கிளியராக போட்டிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். எந்த பக்கம் வெளியே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏறி வரக்கூடிய வழியிலேயே நம்ம மக்கள் இறங்கிட்டால் பெரிய அளவில் மக்கள் போக்குவரத்துங்கிறது பாதிக்கப்படும். பட் ஆனால் இங்கே அழகாக இருக்குது. என்ன, இங்கே ஒரு லிஃப்ட் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். மக்கள் இன்னும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவள்ளுவர் சிலையை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை வந்திருப்போம். அப்போல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது இல்லாமல் இருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகவே முன்னாடி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் நடந்தது. அப்போல்லாம் தடை போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் போடுறதுக்காகவும் தடை போட்டிருந்தாங்க. இப்போ எல்லா வேலைகளும் முடிஞ்சு இப்போ மக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதனால மக்கள் இது நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் இந்த திருவள்ளுவர் சிலையை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். திருவள்ளுவர் சிலையை சுற்றி பார்த்து வெளியில் வந்தால் சில்லுன்னு காற்று அடிக்குது, மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் இதமான ஒரு காற்று இருக்கிறதுனால, அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த வெயில் அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல. இங்கிருந்து கடல் அலைகள் இந்த பாறைகளில் மோதி அந்த தண்ணீர் திவலைகள் வெடிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை முறை அலைகள் மோதி திருப்பி போனாலும் திருப்பி மோதுறது அது ஒரு தனி ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டுருக்கலாம். மக்கள் நம்மளை தேடுவாங்க. நாம் இப்போ அடுத்ததாக விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு போகிறோம். விவேகானந்தர் ராக் மெமோரியலில்
கேமராவோ அனுமதி இல்லை. அதனால் நம்ம எல்லாமே இங்கேயே தான் வச்சுட்டு போனோம். விவேகானந்தர் ராக் மெமோரியலில் ஒரு தியான மண்டபம் இருக்குது. அந்த தியான மண்டபத்துக்குள்ளே விவேகானந்தருக்கு ஒரு வெண்கல சிலை இருக்குது. ஒரு அமைதியான ஒரு இடமும் கூட. இங்கேருந்து நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம். அதுதான் அதனுடைய ஸ்பெஷலு. நேரம் மதியம் 12 மணி. நம்ம காலையில் 9:30 மணிக்கு க்யூவில் நின்னோம். 11 மணிக்கு தான் உள்ளே வந்தோம். இங்கே அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ திருப்பியும் வெளியில் போகணும். வெளியில் போகிறதுக்கும் திருப்பியும் அதே சிஸ்டம் தான். 100 ருபீஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, 300 ருபீஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸிட்டுக்கு ஒரே லைன் தான். இங்கே தான் போய் நின்று ஆகணும். கூட்டத்தில் எந்த விதமான ஸ்பெஷலும் சலுகையும் கிடையாது. 300 ரூபா டிக்கெட் வாங்குறவங்களுக்கு. எக்ஸிட்க்கு உண்டான க்யூ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் போய் லைனில் நின்றுக்கிட்டேன். நம்ம மக்கள் எல்லாருமே வெறுங்காலோட தான் இங்கே சுற்றி பார்க்கறதுனால இப்போ எல்லோரும் அங்கே செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் போட்டிருக்கோம். அதை நம்ம எடுக்கணும். அதை போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நான் க்யூவில் நின்னேன். க்யூ நகர மாதிரி இல்லை. ஒரு நேரத்தில் க்யூ அப்படியே நின்று போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா, இந்த பூம்புகார் ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட்டோட டைப் பண்ணிக்கிட்டு அவங்க ஆட்களை தனி க்யூவில் பொதுமக்களுக்கு உண்டான க்யூவில் நிற்க வைக்காமல் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு தனியாக திருப்பி கூட்டிகிட்டு போகிறத நாங்கள் பார்த்தோம். அதனால் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதுக்கு ரொம்ப நேரம் டைம் போயிடுச்சு. ரொம்ப நேரம் மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பொதுமக்களோட க்யூவில் நிற்க வைக்காமல் ப்ளூ கலரில் யூனிஃபார்ம் போட்ட ஸ்டாஃப் 4-5 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஷிப்புக்கும் 10 பேர் 15 பேர் இப்படி போயிட்டே இருக்காங்க. அப்போது பொதுமக்கள் நின்றுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நிற்கிறோம். இந்த ஒரு அனுபவம் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 133 அடி திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நின்று உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட அனுபவம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு காரணமான என் நண்பர்களுக்கும் மற்றும் எனது சகோதரர் நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் இன்று கன்னியாகுமரி வந்திருக்கோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். 133 அடி உயரத்தில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு கீழே நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கி காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு நாங்கள் இங்கே திருவள்ளுவர் சிலைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். போட்டில் வந்தோம். கண்ணாடி பாலம் பார்த்தோம். கண்ணாடி பாலம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து விவேகானந்தர் ராக் பார்த்துட்டு கிளம்புறோம். நேற்றுக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பினோம். விடிய காலையில் 5:15 மணிக்கு இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தோம். திருவள்ளுவர் சிலை பூம்புகார் ஷிப்பிங் அந்த போட்டிங் சர்வீஸில் ஃப்ரீயில் நம்ம இங்கே வந்தோம். ஒருத்தருக்கு 100 ரூபா 300 ரூபா 2 டிக்கெட் இருக்குது. 100 ரூபா டிக்கெட் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு க்யூவில் வர்றதுக்கு. முன்னாடி உயரம் பண்ணி திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி வந்துருக்கோம். இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும். நல்லா காற்று, உச்சி வெயில் இருக்கும். நல்ல காற்று, நல்ல சில்லுன்னு இருக்குது இந்த இடம். இப்போ இதை முடிச்சுட்டு நாம் அடுத்ததான் திரும்ப விவேகானந்தர் நம்ம போகிறோம். போய் பார்ப்போம். 29வது செய்தி திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். பாரம்பரியமான ஒரு நினைவு சின்னமாக இருக்கு. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையும் சுற்றி பார்க்கறதுக்கு மக்கள் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் யாவருக்கும். சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திரமாக நாங்கள் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் விவேகானந்தர் ராக் அண்ட் திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் மேலே நடக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு நாள் இதெல்லாம் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிங்கிற காற்றுல ஃபோன் அடிச்சுட்டு போய்டும் போல இருக்குது. அப்படி அடிக்குது காற்று.
படம் வச்சுக்கிறது நல்ல யாரும் நம்ம மீறி உள்ள போட மாட்டாங்க. சத்தம் போட்டு வர வேண்டியதாயிடுச்சுங்க. நேரம் இப்போது 1:15 ஆச்சு. நம்ம 12 o'clock க்யூவில் நின்னோம். 1.25 மணி நேரத்துக்கு இப்போ செலவாகி போச்சு. இங்கேருந்து மெயின் கேட் போகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளில போகிறதுக்கு ஆகுது. கூட்டம் அதிகமாக வரும்போது நம்ம மாட்டிக்கிறோம். அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் இது மாதிரியான கூட்டங்கள் வரத்தான் செய்யும். அதில் நாம் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் போயிட்டு வரோமோ அந்தளவுக்கு நாம் புத்திசாலி. அதர்வைஸ் இந்த மாதிரி கூட்டத்தில் இப்போது நாம் 1.5 மணி நேரம்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். இப்போ தான் இவங்க வந்து க்யூலேயே நிற்கிறாங்க. அதுவும் க்யூ வந்து எங்கேயோ வால் மாதிரி எங்கேயோ போயிட்டே இருக்குது கிலோமீட்டர் கணக்கில். இப்போ இந்த மக்கள்லாம் எப்போ டிக்கெட்டை வாங்கி எப்போ ஃபெரியில் ஏறி இந்த 3 சர்வீஸை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ பேரை எப்படி வந்துட்டு அகாமடேட் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? டைம் முடிஞ்சவொடனே இவங்க க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை மாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கிலோமீட்டர் கணக்கில் ஆசையோடு நிற்கிற மக்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறாது. அதை வந்து ஷிப்பிங் கார்ப்பரேஷன், பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய ஃபெரி சர்வீசஸை ஆப்ரேட் பண்ணணும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம். நன்றி, வணக்கம்.